அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோவிலை திறந்து பூஜைகள் செய்யவும் கார்த்திகை தீபத்தை ஏற்றவும் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் SP அவர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இடைக்கால தடை விதித்து மதுரை அமர்வு தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மண்டு கருப்பண்ணசுவாமி கோவிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பான தனி நீதிபதியின் உத்தரவிற்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மண்டு கருப்பண்ணசாமி கோவிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக தனி நீதிபதி கோவிலை திறந்து கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதில் தற்பொழுது நீதிமன்றம் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் SP நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.